ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜோஹோல ஏப்ரல் 5th நடந்த ப்ரோக்ராம் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங். அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள கேரக்டர்ஸில் எந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங்காக இருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட அந்த ப்ரோக்ராம். அண்ட் இதுக்கும் ஜோஹோல வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதுல எல்லா கேரக்டருமே அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது ரிப்பீட் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்கு -1ங்கிறத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோடிட்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இதுல எல்லா கேரக்டருமே வந்து டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கேஸ் சென்சிட்டிவையும் கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கோடிட்ல சிங்கிறது கேபிட்டல் லெட்டரா இருக்கு. அண்ட் தென் அடுத்த கோடிட்ல சிங்கிறது ஸ்மால் லெட்டரா இருக்கு. ஸோ இதுல நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சியும் அந்த ஸ்மால் சியும் இது ரெண்டுல நமக்கு அந்த கேபிட்டல் சியை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா உங்க கொஸ்டின்ல கேட்டுக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஸோ தட் நம்ம அந்த கேபிட்டல் சியை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன் நம்பர் 2. அண்ட் கண்டிஷன் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லை சிம்பிள்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க என்ன ஆஸ்கி வேல்யூ இருக்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தாலும், லைக் நம்பர்ஸா இருக்கலாம், இல்லைனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கலாம், இல்லைனா லோயர் கேஸ் அப்பர் கேஸ் எதை கொடுத்தாலும் அது வந்து ஆஸ்கி வேல்யூ உள்ளதா இருந்தா நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். பொதுவாக என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா கேரக்டரும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்ல வராங்க. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா கோடிட் அட்னு போட்டிருப்போம். ஸ்டார் சிம்பிள் போட்டு திருப்பி கோடிட் அட். இதுல நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்னன்னா அந்த ஸ்டாருங்கிறது தான். ஸோ நம்ம வந்து ஸ்டாரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த 3 கண்டிஷன். அண்ட் இதை நம்ம ஆர்டர் ஆஃப் என்ல பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1ங்கிறது இருக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த லாஜிக்கா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து ABCDC அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு கேரக்டர் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கவுண்ட்ங்கிற ஒரு அரேவை வந்து இன்சியலைஸ் பண்ண போறோம். அந்த கவுண்ட்ங்கிற அரேவை இன்சியலைஸ் பண்ணி இப்போ நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டிராவல்ஸ் பண்ணணும். டிராவல்ஸ் பண்ணிட்டு அதனுடைய ஆஸ்கி வேல்யூல இருக்கிற நம்பர்ல நம்ம வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஸ்ட்ரிங்ல ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ ஏங்கிறதோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97. ஸோ கவுண்ட்ல அந்த 97ல நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். இது மாதிரி இப்போ அடுத்தது நம்ம பிங்கிறத பார்க்குறோம். பிங்கிற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வந்து 98. ஸோ அதில் நம்ம வந்து ஒன்றை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு திருப்பி ஏங்கிறது வருது. அது வந்து இப்போ 2ங்கிறது மாறுது. அண்ட் தென் அகைன் நமக்கு பிங்கிறது வருது. அது வந்து 2ங்கிறது மாறுது. இப்படி நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா கேரக்டரையும் நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ணி முடிச்சு கடைசியில் நம்மளோட அந்த கவுண்ட்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னா, கவுண்ட்னுடைய சைஸ். ஏன்னா கவுண்ட் வந்து ஒரு அரே, அதுக்கு நமக்கு வந்து ஒரு சைஸ், டிஃபால்ட் சைஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அப்பதான் நம்மளோட அந்த அரேவே வந்து இன்சியலைஸ் பண்ண முடியும். ஸோ கவுண்டோட அந்த சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 256. எதனால 256 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட அந்த கேரக்டர் வந்து எந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் 256 தான் அதனுடைய மேக்ஸிமம் கேரக்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இல்லை டிஜிட்ஸு இல்லை ஒயிட் ஸ்பேஸ் இல்லைன்னா வந்து அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி நீங்க எதை எடுத்தாலும் அது வந்து 256 தான் டோட்டலாகவே இருக்கும். நான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ரைட் சைட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதனாலதான் நம்மளோட அந்த அரேவை வந்து 256 சைஸ் வந்து நம்ம இன்சியலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம வந்து எல்லாமே டிராவல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே அந்த கவுண்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கவுண்ட் அரேவை வந்து வரிசையா டிராவல்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அகைன் நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்கை வந்து 1 by 1 டிராவல்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து கவுண்ட் அரேல என்ன வேல்யூ வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏனுடைய ஆக்டிவ் வேல்யூ வந்து 97. ஸோ 97 நம்ம கவுண்ட் அரேல பார்க்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ என்னன்னா 2. இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொரு கேரக்டரா நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து டிங்கிறது வரும்போது டியோடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 100. இப்போ 100ல என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கு. ஸோ எப்போ நம்மளோட வேல்யூ வந்து 1 இருக்கோ அதனுடைய கேரக்டரை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அதுதான் நம்மளோட ஆன்சரும் கூட.
ஸோ இதுதான் நம்ம லாஜிக். அண்ட் இதை வந்து நம்ம கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க கொடுத்த ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏபிசின்னு இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஏபிசிடி ஏபிடின்னு மட்டும் போட்டுக்கிறேன். சிங்கிறது நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளோட லாஜிக்கை இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நீங்க வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் உங்களோட கோட் வந்து ரீயூசபிலிட்டியா இருக்கும். அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து வேற இன்புட் வந்து கொடுத்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜோவோ டீம்ஸும் இதை வந்து நோட் பண்ணுவாங்க, நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல எழுதிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஃபங்க்ஷன்ல வந்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுல நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ண போறோம். அண்ட் இதை வந்து நான் ஒரு பிரைவேட் கிளாஸ்ல வந்து எழுதுறேன். அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு வச்சுக்கலாம் as always. அண்ட் தென் இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் கேரக்டர்ங்கிறத ரிட்டர்ன் டைப்பா கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷனோடைய நேம் பிளஸ் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டா இங்க வந்து வாங்கணும். ஸோ ஸ்ட்ரிங் str சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து எந்த கேரக்டருமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து -1 வந்து ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்ல ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலும் நமக்கு வந்து -1 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை கண்டுபிடிச்சு அது வந்து லெஸ் தென் 1 இருந்தா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தா நம்ம வந்து அப்போவே -1ங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு பேஸ் கண்டிஷன் மாதிரி. லென்த்தை வந்து டிக்ளேர் பண்றோம் அண்ட் தென் அதுல ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை வந்து நம்ம இன்சலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ நம்மளோட அந்த லென்த் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் -1ங்கிறத கொடுத்துடணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இப்போ நம்ம கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்றதுனால நமக்கு வந்து -1ங்கிறத ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் நல்லங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அண்ட் இதை வந்து நம்ம மெயின்ல வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம வந்து நம்மளோட அந்த கவுண்ட் அறையை வந்து இன்சலைஸ் பண்ண போறோம். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு நியூ இன்ட், அதனுடைய சைஸ் வந்து நம்ம 256ன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு கேரக்டரா டிராவல்ஸ் பண்ணி அதனுடைய ஆஸ்கி வேல்யூல நமக்கு அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு ஃபார் லூப் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் i ஈக்குவல் டு 0, i இஸ் லெஸ் தென் அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் அதை வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ லென்த்தை வந்து போட்டுட்டு ஐயை வந்து ++ பண்ணணும். ஒவ்வொரு கேரக்டரா நம்ம அந்த கவுண்ட்ல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம கவுண்ட்ல அந்த str.caret அந்த i அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட அந்த கவுண்ட் அறையோடைய வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஃபாலோ ஃபுல்லாவே நமக்கு வந்து நடக்க போகுது. அண்ட் இப்போ வந்து அகைன் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கையே டிராவல்ஸ் பண்ணி அந்த கவுண்டோட வேல்யூ வந்து எப்போ நமக்கு 1ங்கிறது இருக்கோ அப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ திருப்பி வந்து ஃபார் i ஈக்குவல் டு 0ன்னு போட்டு i இஸ் லெஸ் தென் லென்த்தா இருந்தா ஐயை வந்து ++ போட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்று கேரக்டரா திருப்பி எடுத்து அதை வந்து கவுண்ட்டுங்கிறதுல கவுண்டோடைய வேல்யூல நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்டோடைய அந்த கேரட் அந்த i அதனுடைய வேல்யூ வந்து எப்போ வந்து ஈக்குவல் டு 1 இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம வந்து ரிட்டர்ன் அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ str.caret அந்த i இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எப்போ வந்து நமக்கு எந்த கேரக்டருமே இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்ல இப்போ கோடிட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்புட் பார்த்தோம்ல, அதுல எல்லா கேரக்டருமே வந்து அட்லீஸ்ட் 1 டைம் ஆகுது அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்து ரிட்டர்ன் நல்லுங்கிறத கொடுத்துடணும். ஸோ இதுதான் நம்மளோட அந்த ப்ரோக்ராம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அந்த இன்புட்டுக்கு சிங்கிறது கரெக்டான அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் இப்போ நமக்கு வந்து சிங்கிறதுல அதில் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இதில் நமக்கு நல்லுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி அவங்க கேட்ட கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து இன்புட்டை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் 2ன்னு வச்சுக்கலாம். அவங்க கேட்ட மாதிரி நமக்கு ஆஸ்கி வேல்யூஸ்க்கெல்லாம் இது வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 2% அண்ட் $2 அண்ட் ஒரு அட்டு வந்து கொடுத்துக்கிட்டேன்னா நமக்கு வந்து அட்டுங்கிறது ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இது வந்து எல்லா ஆஸ்கி வேல்யூஸும் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான இன்புட். இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் 2வை வந்து பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வந்து அட்டுங்கிறது அவுட்புட்ல வரணும். நம்ம நினைச்ச மாதிரி அட்டுங்கிறது அவுட்புட்ல வந்துருச்சு. அண்ட் இதையும் நம்ம வந்து 2 அட்டை வந்து கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த அவுட்புட்ல வந்து நல்லுங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ நல்லுங்கிறது இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் வேற சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த
கேசஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அந்த மாதிரிலாம் அதையும் நமக்கு வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு கேபிட்டல் ஏ அண்ட் ஒரு ஸ்மால் ஏ வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் STR3 வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல் ஏ வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேபிட்டல் ஏ வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க என்கிட்ட ஜோகோல சொல்லும் போது இங்கே -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். லைக் நான் வந்து நல்லுங்கிறத ரிட்டர்ன் பண்ணி காமிச்சேன். ஆனால் அவங்க வந்து -1ங்கிறது தான் எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் எந்த மாதிரி கோடை வந்து மாடிஃபை பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு கேட்குறேன். லைக் இதை வந்து நம்ம -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து எப்படி இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அந்த லாஜிக் மட்டும் ஒன் லைனில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்தாலும் சரி இல்லை கோடிங்காக கொடுத்தாலும் சரி உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் யார் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்களோ அவங்க கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பின் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த கொஸ்டினை நம்ம நேற்றே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது கரெக்டான ஆன்சரை வந்து அரவிந்தன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சவுட் அவுட். அண்ட் இன்னைக்குரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜோகோல கேட்குற 5th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். உங்களுக்கு இதை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோட் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் கமெண்ட்ல வந்து போடுங்க. ஸோ அதனுடைய லாஜிக் வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு போடுற வீடியோவில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளோட லாஜிக்கை நம்ம எப்படி கோடில் கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் வந்து தெரியும். அண்ட் உங்களோட அந்த சின்டாக்ஸ் அண்ட் எந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கோட் இட், அதுதான் நம்மளோட சேனலோட மோட்டோவே. நீங்கள் வந்து கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.